மறுபுறம் வெளியில் சென்ற முனிவர் ஆசிரமத்திற்கு வந்தார். தேரின் சக்கரங்களின் சுவடை பார்த்து யார் வந்தார்னு கேட்க நடந்த அத்தனையும் சிறுவன் சொல்கிறான். இதை கேட்ட முனிவருக்கு கடும் கோபம் வந்தது. நீ என் மகனா, என்ன காரியம் செய்தாய் மூடனே? ஏன் உனக்கு இந்த மந்த புத்தி? உனக்கு கொஞ்சம் கூட முருக பக்தி இல்லை, பெரும் தவறு செய்து விட்டாய் என்று கோபமாக பேசினார். சிறுவனோ தந்தை சொல் கேட்டு நடுநடுங்கி விட்டான். மெதுவாக, தந்தையே, நான் செய்த தவறு என்ன என்று கேட்டான். முனிவரோ, மகனே, ஒரு முறை முருகா என்றால் கோடி பிரம்மஹத்திகள் தீருமே, நீ 3 முறை சொல்லிவிட்டாய். முருகரின் பெருமையை நீ நன்கு உணரவில்லை. அதனால் நீ வேடர் குலத்தில் பிறப்பாயாக என்று தன்னுடைய மகனையே சபித்தார். மகனோ தவறை பொறுக்கும்படி முனிவரை வேண்ட, முனிவரோ, நீ இதே கங்காதீரத்தில் வேடர்களுக்கு அரசனாக பிறப்பாய். முருகன் நாமங்களில் ஒன்றான குகன் என்ற பெயரை பெற்று அன்புருவாய் நிற்பாய். ஸ்ரீராமனுக்கு நண்பனாய் வாழ்ந்து முடிவில் முருகபதம் பெறுவார் சொல்லிடுறார். சிறுவன் குகனாக பிறந்து ஸ்ரீராமபிரானுடைய நட்பை பெற்று இறுதியில் கந்தலோக பாக்கியம் பெற்றான். அதனால் முருகா என்ற மந்திரம் சகல வினைகளையும் போக்கும் என்பதில்